வைக்கிறேன். என்னடா இது எதிர்க்கிணத்துல கொழ கொழன்னு இருக்குன்னு பார்க்குறீங்களா? அது வேற எதுவும் இல்லைங்க. நான் செஞ்ச தேங்காய் பால் அல்வா தான். எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? கட் பண்ணி வச்சிருந்த தேங்காவ ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரன்ட்டு அரைச்சு எடுத்துப்போம். அதுக்கப்புறமா அதுல 3 ஏலக்காய், 1 கிளாஸ் தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சு வச்சு அத பால மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்துப்போம். அதுக்கப்புறம் ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய்ய ஆட் பண்ணி முந்திரி பருப்ப நல்லா வறண்டு வறுத்தெடுத்துப்போம். அதே பேன்ல நம்ம வடிகட்டின பால ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அப்புறம் அதுல 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா கை விடாம நல்லா கிண்டிட்டே இருங்க. அது நல்லா கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வந்த பிறகு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா கிண்டிட்டே இருங்க. திருப்பி அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா ஒரு 10 நிமிஷம் கிண்ட விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சிருந்த அந்த முந்திரி அப்படியே தூவ விட்டுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கிண்டிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கெட்டி பதத்துக்கு வந்துடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. அல்டிமேட்டாக இருக்குங்க.